வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2018ஆம் ஆண்டு நடந்த குரூப் 4 எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 25 அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1500 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது கிமு 300 முதல் கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சேர்ந்தது தான் இந்த ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள். ஓகே, செகண்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. இதில் பொருத்தமான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னது கவிக்கோ அவர்கள். இந்த கவிதை வரியில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா குழந்தை தினத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது குழந்தை தினங்களெல்லாம் நீங்கள் கொண்டாடாதீங்க, அந்த குழந்தைகளை கொண்டாடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு கவிதையை வந்து 11th தமிழ் ஓல்டு புக்கில் இந்த டாபிக் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்த மண்புழு வல்ல மானிடனே அப்படிங்கிற இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா பாரதி கிடையாது, தாரா பாரதி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன அப்படிங்கிறது யாருடைய கருத்துக்கள் அடிப்படையாக அமைஞ்சது புதிய படவீழ்த்திகள் உருவாக? ஆப்ஷன் டி, பிரான்சிஸ் செங்கின்சு அப்படிங்கிறவருடைய கருத்துக்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா புதிய படவீழ்த்திகள் உருவாக அடிப்படையாக இருந்தது. ஓகே, இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஒருவர் மட்டும் பார்க்கும் படம் கருவியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் யாரை போற்றுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் பி, பெரியார் அவர்களை தான் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகத்துளும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அப்படின்னு அந்த வரிகளை வச்சு பெரியாரை பாடியிருப்பார். ஓகே, இந்த பெரியாரை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1925. அடுத்து ஈவேராவுக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் வந்து சென்னையில் வந்து வழங்கப்பட்டது பெண்கள் மாநாட்டில். அது எப்போ அப்படின்னா 1938 நவம்பர் 13 அப்போ தான் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் வழங்கப்பட்டது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இன்னொரு பட்டம் வழங்கப்பட்டது. என்ன அப்படின்னா தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் வந்து பெரியார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பட்டத்தை வழங்கிய அமைப்பு என்ன அப்படின்னா ஐநாவோட யுனெஸ்கோ அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை வழங்குச்சு. எப்போ வழங்கினாங்க அப்படின்னா 27/6/1970 அப்போ தான் இந்த பட்டம் வந்து பெரியார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, வால்ட் விட்மன் அப்படிங்கிறவருடைய சாயலில் தான் வசன கவிதைகள் வந்து எழுதுறாரு. ஓகே, இந்த வால்ட் விட்மனை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோ. இந்த வால்ட் விட்மன் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த வால்ட் விட்மன் அவர்கள். ஓகே, இவருடைய ஒரு நூல், ஃபேமஸான ஒரு நூல் இருக்குது. என்ன அப்படின்னா புல்லின் இதழ்கள் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு நூல். ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்ட் விட்மன் அவர்கள் தான் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவரை வந்து நமக்கு கவிஞராக மட்டும்தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா இதழாளர், கட்டுரையாளர் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இவருக்கு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5. ஓகே, அதுக்கடுத்து கவிதை தொகுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 10, மொழிபெயர்ப்புகள் 10, 4. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாமக்கல் கவிஞரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக அப்படின்னா இந்த காந்திய சிந்தனைகளை பின்பற்றி ஒரு பாடல்கள் எழுதி அதன்படி பேஸ் பண்ணி நடந்ததுனால இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞரும்
இந்த நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். ஓகே. இவர் எழுதிய நூல்கள்லாம் இருக்குது, ஒரு சில நூல்கள். அது பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா மலைக்கல்லன் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருக்காரு. அதே போலவே என் கதை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. இந்த என் கதை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாமக்கல் கவிஞரோட சுயசரிதம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கொலி அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி ருஷியா அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டில் தான் அணு துளைக்காத பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி சாகுந்தலம் அப்படிங்கிறது தான் மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். உழவர் ஏறடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கம்பர் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து கூறியவர். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த கம்பர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். சூலியோன் வின்சோன் பாராட்டிய அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஊவேசா அவர்கள் தான் சூலியன் வின்சோன் அப்படிங்கிற அந்த அறிஞர் பாராட்டியவர். ஓகே. இந்த ஊவேசா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூற்றை வந்து முதல்ல அச்சில் பதிப்பித்தார். அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1894. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பெரியார் அவர்கள் தான். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்னு இளைஞர்களுக்கு உரைத்தவர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 51 பாடல்களுக்கு உரை எழுதி உரையாசிரியராகவும் யார் விளங்கியிருக்காங்க அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் அவர்கள் விளங்கியிருக்காங்க. ஓகே. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது தான். அதை அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழ் படித்திருப்பார். பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்லி தமிழ் படித்திருப்பார். இவருக்கு வந்து திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு பட்டம் வழங்கப்பட்டது. இந்த திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற அந்த பட்டத்தை பரிதிமாற் கலைஞர் அவர்களுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த மூசி பூர்ணலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்த ஞான போதனி அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தொடர்ந்து நடத்திட்டு வந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிறதுக்கு பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் குமாரகுருபரர். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் கொண்ட நூல் தான் என்ன அப்படின்னா இந்த நீதிநெறி விளக்கம். ஓகே. இந்த குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே. இவர் எழுதிய நூல்கள்லாம் சில இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற அந்த ஒரு நூல். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கைலை கலம்பகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேறு சில நூல்களும் இருக்குது. என்ன அப்படின்னா சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. அதற்கடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூல்களையும் இந்த குமரகுருபர அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்கு உள்ளது அப்படிங்கிறது தான். அதாவது இங்கே எது பழமையாக இருக்குது அப்படின்னா இன்று காணப்பெறும் குடைவரை கோயிலில் பழமையாக இருக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கோயில் தான் பழமையானது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத பறவை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ரசூல் கம்சதேவ் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடியவர். ஓகேங்களா? ஓகே. இந்த வரிகளை பாடியதுனால இதையே வந்து தமிழில் பேஸ் பண்ணி பல கவிதைகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகேங்களா? கூறியவர் வந்து ரசூல் கம்சதேவ். இதை வந்து ஒரு கொள்கையை வச்சு அதை ஃபாலோ பண்ணியவர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க அப்படிங்கிறது. இந்த வரிகளை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுரையார் உளமனைய தன்னலைத்தாய் உருவேனில் பரிவகற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
அதாவது திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? சாரி, ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பெரிய புராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னா சேக்கிழார் அவர்கள் தான் இந்த பெரிய புராணத்தை வந்து எழுதியிருக்காரு. ஓகே, இந்த சேக்கிழாரை வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே, இந்த பெரிய புராணம் வந்து எந்தெந்த நூல்களெல்லாம் பேஸ் பண்ணி எழுதப்பட்டுச்சு அப்படின்னா சுந்தரரோட திருத்தொண்ட தகை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. அதாவது சுந்தரரோட அந்த திருத்தொண்ட தகையை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அடியவர் பெருமையை வந்து ஓர் அடியில் வந்து சொல்லியிருக்கும். ஓகேங்களா? ஓர் அடியில் வந்து இந்த இதை வந்து சொல்லியிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நூலும் இருக்குது. என்ன அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் பேஸ் பண்ணி இந்த பெரிய புராணம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த நம்பி ஆண்டார் நம்பி எழுதிய நூல் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் நம்பி ஆண்டார் நம்பி வந்து எழுதிய ஒரு நூல். ஓகேங்களா? ஓகே, இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையும் அந்த அடியார்களோட சிறப்பை கூறுவதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு பாடல்லையும் வந்து அடியவர்களோட அந்த சிறப்பை கூறுவதாக இருக்கிறது தான் நம்பி ஆண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் அந்தாதி திருவந்தாதியோட பாடல். ஓகேங்களா? இந்த 2 நூல்களையுமே பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சேக்கிழார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நூலை வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, அரிசி என்னும் தமிழ் சொல் உரைசா என எம்மொழிக்கு சென்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிரேக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு மொழிக்கு தான் அரிசி என்னும் தமிழ் சொல் உரைசா அப்படிங்கிற அந்த மொழிக்கு செல்லும்போது ஆப்ஷன் ஏ கிரேக்கம் மொழிக்கு சென்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி தான். ஓகே, இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா எழுதியவர் யார் அப்படின்னா நமக்கு தெரியும் சேகொண்டார் அவர்கள் தான் இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியவர். ஓகே, இந்த கலிங்கத்து பரணி வந்து எத்தனை கலித்தாலிசைகளை கொண்டுள்ளது அப்படின்னா 599 கலித்தாலிசைகளை கொண்டுள்ளது. ஓகே, இந்த கலிங்கத்து பரணி வந்து யாருடைய வெற்றிகளை எல்லாம் சொல்லுது அப்படின்னா முதலாம் குலத்துங்க சோழன். ஓகேங்களா? அவருடைய வெற்றியையும் அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா கருணாகர தொண்டைமான் அவருடைய படை தளபதி. ஓகேங்களா? அவங்களுடைய வெற்றியை பற்றி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நூல் வந்து சொல்லுது. ஓகே, இந்த நூலை வந்து இயற்றியவர் செயங்கொண்டார். அவர் எந்த ஊரில் இப்போ சேர்ந்தவர் அப்படின்னா தீபங்குடி அப்படிங்கிற அந்த ஊரை சேர்ந்தவர் தான் செயங்கொண்டார் அவர்கள். ஓகே, இந்த நூலை வந்து ஒருத்தர் பாராட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாராட்டியிருக்காரு. அவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, அதே போலவே இந்த செயங்கொண்டாரையும் ஒருவர் பாராட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா பரணிக்கோர் செயம் கொண்டார் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். இந்த பரணிக்கோர் செயம் கொண்டார்னு சொன்னவர் யார் அப்படின்னா பல பட்டடை சொக்கநாத புலவர் அவர்கள் தான் பரணிக்கோர் செயம் கொண்டார் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யார் அப்படின்னா அதாவது ஆப்ஷன் சி டாக்டர் க்ரௌல் அவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி அழகான வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்னிப்பு எம்மொழி சொல் அப்படின்னா ஆப்ஷன் டி உருது. ஓகேங்களா? மன்னிப்பு அப்படிங்கிறது இது என்ன சொல் அப்படின்னா உருது சொல். இதே வந்து தமிழில் சொல்லும்போது பொறுத்தருள்க அப்படிங்கிறதா அதற்கு உண்டான நேரான இணையான தமிழ் சொல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி குமரகுருபரர் அவர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், உடம்பார் அழிவின் உயிரார் அழிவர் திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த திருமந்திர பாடல் இடம்பெற்ற திருமந்திரம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது 3ஆம் தந்திரத்தில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த திருமந்திரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர் அவர்கள் தான் இந்த திருமந்திரத்தை வந்து இயற்றியிருக்காங்க. ஓகே, இந்த திருமந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 3000 பாடல்களை கொண்டுள்ளது இந்த திருமந்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு பாடல். அதனால் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் 3000 அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறாங்க. தமிழ் 3000 அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறாங்க. இந்த திருமந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 10வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது இந்த திருமந்திரம் அது. ஓகேங்களா? ஓகே, இந்த திருமூலர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும்
14 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுறாரு. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அங்கவியல் திருக்குறளின் எந்த பகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் பி பொருட்பால்ல தான் வந்து அங்கவியல் அப்படிங்கிற அந்த ஒரு பகுப்பு வந்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொருட்பாட்டுல வேற என்னென்ன இயல்கள்லாம் இடம்பெறும் அப்படின்னா, அரசியல், ஒளிபியல். ஓகேங்களா? 3 இயல்கள் இருக்கு பொருட்பால்ல. அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படிங்கிறது தான். ஓகே. இதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா, இன்பத்துப்பால்ல பார்த்தீங்க அப்படின்னா, களவியல், கற்பியல் அப்படிங்கிற அந்த ஒரு இயல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அறத்துப்பால்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, பாயிரவியல். ஓகே. அதில என்னென்ன இயல்லாம் இருக்கு அப்படின்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் அப்படிங்கிற அந்த 4 இயல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இத்திருக்குறள்ல ஏமாப்பு என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் ஏமாப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு நேரடியான தமிழ் பொருள். ஓகேங்களா? ஓகே. நம்ம இதுவரைக்கும் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.